நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த சிவானந்தா உயர்நிலைப் பள்ளியில் வந்து நேற்று வந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வந்து மர்மமான முறையில் வந்து உயிரிழந்ததாக சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நேற்று போய் நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாணவன் வந்து சக மாணவர்களுக்குள்ளே அடிதடி ஏற்பட்டு வந்து இறந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு அவருடைய இறப்பிலே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் போய் காவல்துறையிடம் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அடிக்கக்கூடிய மாணவன் வந்து நாங்கள் கைது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த இறந்த கவினுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டீச்சர்ஸ்னால தான் அந்த பையனுடைய உயிர் வந்து இறந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அந்த தலைமை ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையனை வந்து அந்த சக மாணவர்களை வந்து அடைச்சி வச்சு கேட்டை வச்சு அடைச்சிருக்காங்க. ஏன் அதை வந்து அடைச்சாங்க அப்படின்றது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த இளைஞரை வந்து சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. அப்பயே அந்த ஆசிரியர்கள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து தகவல் சொல்லியிருந்திருக்கலாம். இதை வந்து வேணும்னே மறைச்சி அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு மெத்தனை போக்கோடு செயல்பட்டு இப்போ அந்த மாணவனை வந்து ஒரு உயிர் இழக்கிறபடி செயல்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஜிஹெச்சில் வந்து இந்த மாணவன் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அங்கே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, நாமக்கல் மாவட்ட காவல்துறை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த உடலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக வந்து இங்கே நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைக்கு வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் எழுப்புது. இதை வந்து ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்தபடியாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து இவங்க வந்து அரசு தரப்பில் வந்து நிவாரணம் கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணனுக்கு, அந்த கவினுடைய அண்ணனுக்கு வந்து அரசு வேலையும் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நிதி உதவியும் பட்டாவும் வழங்கணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த இடத்துல எங்களுடைய மேலும் இந்த இறப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. உங்கள் பேர் என்ன? என் பேர் வழக்கறிஞர் ரகோதர பாண்டியன். ஓகே.